கைஸ் நம்மள பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சிருப்போம். ஒரு சில பேர் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஒரு சில இடங்கள்ல ஸ்கூல்ல வந்து இந்த டீசிங் பண்ணுவாங்க தெரியுமா? காலேஜ்லனா வந்து சீனியர்ஸ் வந்து ஜூனியர்ஸை ரேகிங் பண்ணுவாங்க. இதே மாதிரி விளையாட்டுத்தனம் பார்த்தீங்கன்னா கூட படிக்கக்கூடிய அந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா வந்துட்டு ஏதாவது டீசிங் பண்ணுறது இல்லை ஏதாவது வந்து இந்த கலாய்க்கிறது, இதனால ஏற்படக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ்னால ஒரு உயிர் போய் அந்த உயிரோடைய அந்த ஒரு ஆத்மா வந்து அந்த ஸ்கூல்லே ட்ராப் ஆகி மாட்டிக்கிட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்க ஸ்கூல் படித்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான இன்சிடெண்ட் நாகர்கோவில் மாவட்டத்தில் நடந்திருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி தான் ப்ரீஃபாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஒரு அமானுஷ நிகழ்வை வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். ஹாய் ஆல் ஆஃப் யூ, திஸ் இஸ் ஃபயாஸ் தமிழன். வெல்கம் பேக். இந்த இன்சிடென்ட் எக்ஸாக்டாக எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த இன்சிடென்ட் தான் இது. இந்த இயர் ஆஃப் 2004 2004 வருஷத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய அருண்குமார் அவருக்கு நடந்த இன்சிடென்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 2004 வருஷத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய இந்த அருண்குமார் அப்போ வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு. அந்த காலத்தில் இவர் படிச்சுட்டு இருந்த இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த ரெண்டு பிளாக் தான். அதாவது பிரைமரிக்கெலாம் தனியாக ஒரு சைட் பிளாக்கும் அதே மாதிரி செகண்டரிக்கெலாம் தனியாக ஒரு பிளாக்கும் இருந்திருக்கு. இதில் இவர் படிச்சுட்டு இருந்தக்கூடிய அந்த ஒரு பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கார்னரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பர்டிகுலர் ரூம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக போட்டியாக இருந்திருக்கு. ஸோ இவர் வந்து இந்த ஸ்கூலில் 6th ஸ்டாண்டர்டில் இருந்தே கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்திருக்காரு. அப்போல இருந்தே இந்த ரூம் மேலே இவருக்கு வந்து ஒரு கண்ணு, இந்த ரூமில் என்ன தான் இருக்குது, ஏன் இந்த ரூம் வந்து பூட்டி இருக்குது, ஏன் வந்து யாருமே நம்மளை இந்த ரூம் பக்கம் போட மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன இருந்தாலும் சரி எக்காரணத்தை கொண்டும் யாருமே இந்த மேலே பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ரூம் பக்கம் யாருமே போகக்கூடாது. இது வந்து பிரின்சிபாலோடைய ஸ்ட்ரிக்டான ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லி இதை வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லிடணும்னு சொல்லிட்டு எல்லா டீச்சர்ஸுமே எல்லா கிளாஸ் ரூம்லையும் எப்போ போனாலுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து காமனாக சொல்லிட்டே வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து புது டீச்சர்ஸ் வந்தாலுமே இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்கிட்டையுமே ஃபஸ்ட்டு பிரின்சிபால் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த ரூம் சைடு யாரும் போயிடக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து இந்த விஷயத்த சொல்லிடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய இந்த அருண்குமார் வந்து அங்கேயே இருக்கிறதுனால வரக்கூடிய எல்லா புது ஸ்டாஃப்ஸுமே இதே வார்த்தையை தான் சொல்கிறாங்க. இவரும் வந்து அந்த 6th 7th 8th அந்த படிக்கக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பிரேவ்னஸ் வரல. 9th 10th வரும்போது என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வரும் பார்த்தீங்களா. ஜென்ரலாகவே அது பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி அது வந்து கொஞ்சம் துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஏஜ். ஸோ இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் வந்ததுனால இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை மாதிரியே தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. இந்த ரூமில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானிங்கை வந்து போடுறாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, எல்லாரையும் ஏன் அந்த ரூம் பக்கம் போக வேணாம்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன அப்படி வந்து அங்கே போய் பண்ண போகிறோம், அப்படி என்ன எங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அந்த ரூம் கிட்ட போகும்போது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கன்னா எதாவது பண்ணிடலாம், 9th 10th இங்கே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்களால் கண்டிப்பாக நோண்டி எதாவது கேட்பாங்க இல்லை ஆர்வக்கூடரில் எதாவது போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளாக்ல குறிப்பிட்ட அந்த ஒரு ரூமில் நடந்த இன்சிடெண்ட்டை வந்து ஒரு சில ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து தெரியும். எல்லா ஸ்டாஃப்ஸுமே ரகடாக இருந்தாலுமே ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து சாஃப்டாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அதாவது நம்ம சொல்கிற பேச்சை கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்பி சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. அப்படி வந்த ஒரு சோர்ஸில் என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா 2004 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1994 வருஷத்தில் அந்த பர்டிகுலர் பிளாக்ல படித்த ஒரு ஸ்டூடெண்ட், இவங்க பேர் வந்து ரேவதி. ஸோ இந்த ரேவதிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளாக்ல வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காங்க.
ஸோ இவங்க ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் வந்துட்டு ஒரு சில பேரானார்மலான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கிளாஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய டைமில் இல்லை, இந்த கிளாஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் ஆயமாஸ்லாம் வந்துட்டு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க தெரியுமா, கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இப்படி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இறந்து போன அந்த ரேவதி அவங்களுடைய வாய்ஸ் வந்து லைட்டாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி கண்டினியூஸாக கேட்க அந்த க்ளீனிங் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஆயமாஸே அந்த ஒர்க்கு பண்ண முடியல, என்னால் முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பிரின்ஸிபால்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் பிரின்ஸிபாலும் இந்த விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கிறதுக்காக வேறு ஆட்களை வந்து அந்த இடத்துல வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லாருமே காமனாக இந்த ஒரு விஷயத்த சொல்லவும் அந்த பிரின்ஸிபால் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரூமை வந்து சீல் பண்ணி பூட்டிடுறாங்க. இந்த விஷயம் வந்து ஒரு சில ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஸ்கூலில் தெரியும். அப்படி ஒரு சில ஸ்டாஃப்ஸ் மூலியமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அருண்குமாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த டீட்டெயிலாம் கேட்டதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், இவருடைய கிளாஸ்மேட், இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அருண்குமார், இவர் தீபன் அண்ட் கார்த்திகேயன், ஸோ இவங்க 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க, இந்த ரூமுக்கு நாம் போய் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம், ரூமை உடச்சிட்டு போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, 10th ஸ்டாண்டர்டுங்கிறப்போ அந்த ஒரு வேகமும் அந்த ஒரு உத்வேகம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஒரு ஏஜ் டைமில். ஸோ அந்த ரூம்குள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு 5 நிமிஷம் அந்த ரூமில் போய் இருந்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எப்படியோ போராடி அந்த ரூமை வந்து 3 பேரும் சேர்ந்து அந்த பூட்டை உடைச்சிடுறாங்க. ஏன் இந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி பாசிபிளாக இருந்துச்சுன்னா, அன்றைக்கி வந்து ஸ்கூலோடைய ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஐ திங்க் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து ஈவென்ட் நடக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாங்க. ஆனால் இவங்க போகணும்னு நினச்சது தப்பு இல்லை, இவங்க சூஸ் பண்ண அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே தான் ஸ்கூலில் இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் வைப்பாங்க. இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. இவங்க அதே 6:30 மணிக்கு மேலே இந்த ரூமுக்குள்ளார வந்து உடைச்சிட்டு உள்ளார போகிறாங்க. சொல்லப்போனால் மார்னிங் டைம் போயிருந்தால் கூட தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க சூஸ் பண்ண அந்த டைம் தான் இன்றைக்கி வந்து ஒரு தவறான முடிவை ஏற்படுத்தி விட்டுருக்கு. அந்த ரூம் கதவை உடைக்கிறாங்க, உள்ளார போகிறாங்க. ஏன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து ஃபோன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உள்ளார போகிறாங்க, ஃபுல் இருட்டாக இருக்குது, அங்கங்கே கல்ச்சுரல்ஸ் நடக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா ஸ்கூலில், அங்கேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சவுண்டு வந்து இவங்க காதில் விழுகுது. அந்த ஒரு 5 நிமிஷம் இதை எப்படி இருக்குது, இந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்குங்கிறத வந்து அவங்க ஃபீல் பண்ணலான்னு பார்க்குறதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு வாய்ஸ், என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, எதுக்காக நீங்கள் இந்த ரூமுக்குள்ளார வரீங்க, எதுக்கு எல்லாரும் என்னைய குறை சொல்கிறீங்க, நான் தப்பு பண்ணேன்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோடைய வாய்ஸ் வந்து இவங்க 3 பேருக்குமே கேட்க ஆரம்பிக்குது. 3 பேருமே நடுநடுங்கி போகிறாங்க. என்னடா இது, ஏதோ நம்ம 3 பேர் பசங்க மட்டும்தான் இங்கே இருக்கிறோம், ஏதோ ஒரு பொண்ணோடைய வாய்ஸ் கேட்குது, யார் அந்த பொண்ணு, பக்கத்து ரூமில் கீழே யாராவது இருக்காங்களா, இல்லை நம்ம இங்கே வந்ததை பார்த்துட்டு கீழே வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்களா, இல்லை ஏதாவது ஸ்டாஃப்ஸ் வந்து நம்மளை நோட்டை விட்றாங்களான்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே ஒரு பயம் ஆரம்பிக்குது. சுற்றி பார்க்குறாங்க. இதில் வந்து என்னென்னா கார்த்தியும் தீபனும் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் இங்கேருந்து போயிடலாம், எனக்கு ஏதோ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, இங்கே யாருமே இல்லை, ஆனால் பேசக்கூடிய சத்தம் கேட்குது, நீ சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம், உண்மையிலேயே அந்த ரேவதி பொண்ணோட ஆத்மா தான் இங்கே இருக்கும், நம்ம இங்கே இருக்க வேணாம் போயிடலான்னு சொல்லிட்டு தீபனும் கார்த்திகேயனும் பயங்கரமாக பயப்படுறாங்க. இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க, நீ வந்து பயப்படாத, பயந்தினா தான் நமக்கு ஏதாவது ஒன்று ஆகும், வந்ததே இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே, தெரிஞ்சுக்கோ, ஒரு நிமிஷம் பொறுமையாக இருன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளாரையே, அதாவது ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் நிற்கிறாரு, அருண்குமாருக்கு பின்னாடி தீபன் நிற்கிறாரு, தீபனுக்கு பின்னாடி கார்த்திகேயன், அதாவது அவர் எங்கே நிற்கிறாருன்னா டோருக்கு வெளியே நிற்கிறாரு அந்த பயத்தோட உச்சக்கட்டத்தில். ஏன்னா எங்கேருந்து சவுண்டு வருது, யார் பேசுகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காகவே ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் வந்து சவுண்டு எல்லாமே அமைதியாகுது. சவுண்டு எல்லாமே அமைதியானோடனே இவங்க வந்து நார்மல் ஆகுறாங்க. ஸோ நார்மல் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒன்றுமே இல்லைடா, நாம் தான் போய் நினச்சிக்கிறோம், வேறு யாராவது எங்கேயோ ஒரு தூரத்துலேருந்து பேசியிருக்காங்க, அதுதான் நமக்கு அப்படி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து எல்லாமே சைலண்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி கடைசியாக நிற்கக்கூடிய கார்த்திகேயன் அண்ட் தீபன் இவங்க 2 பேருமே கொஞ்சம் உள்ளார வராங்க. ஸோ இப்போ 3 பேருமே சரிசமமாக ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பேட்டர்னில் நின்றுக்கிட்டு அங்கே நீங்கள் யாராவது இருக்கீங்களா, இறந்து போன அந்த பேய் வந்து இங்கே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வர்றாங்க. ஸோ இறந்து போன பேயின்னு சொன்னோன்னே அந்த ஸ்பிரிட்டுக்கு பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா இவங்க திறந்த அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது.
லாக் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக பதற ஆரம்பிக்கிறாங்க. இதில் அதிகமாக பதறினது யாருன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அருண்குமார் தான். கூட்டிட்டு வந்தவனே இவ்வளோ பயப்படுறாருன்னா அப்போ கூட வந்த 2 பேரோட நிலைமை என்ன இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹார்ட் அட்டாக் வந்து தான் இவங்க வந்து இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபால் சைட்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா ஏதோ ஒரு டீச்சர் அவங்க வந்துட்டு இவங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பழி வாங்கியிருக்காங்க. அந்த பழி வாங்கின விரக்தியின் காரணத்தால் இவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீச்சருடைய டார்ச்சர்னால தான் இவங்க சூசைட் பண்ணியிருக்காங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய இதாக ஆகிடும். யாரும் வந்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்க மாட்டாங்க, ஸ்கூலே வந்து இழுத்து மூடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகிடும். அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம், சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. அதில் வந்து அந்த பொண்ணு இறந்துட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்கூல் ஃபுல்லாக பரப்பியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வந்துட்டு அந்த ரூமில் பூட்டினதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் வந்து ஆக்ரோஷமாக சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இவங்க 3 பேருக்கு அதுலேயும் கேட்டிருக்கு. இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, நான் எந்த தப்பும் பண்ணல, என் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது, என்னையை வந்து பழி வாங்கியிருக்காங்க, நான் வந்து இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு கெட்ட ஆத்மாவாக இருந்தால் நான் நினச்சா இப்போவும் உங்களை பழி வாங்க முடியும். இந்த சவுண்டு வந்து இவங்க 3 பேரையும் சுற்றி கேட்குது. எங்கே கேட்குதுன்னே தெரில. அப்படியே பயத்தில் அலறாங்க. பயத்தில் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி எங்களை விட்டால் போதும், எங்களை வெளியே விட்டால் போதும், தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் கதறாங்க. உங்களை பழி வாங்குறதோ உங்களை குறை சொல்கிறதோ என் நோக்கம் கிடையாது. என் மேலே எந்த தப்பும் கிடையாது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தும் நான் இறந்து போகலை. உண்மையான காரணம் என்னன்னா, நான் செய்யாத ஒரு தப்புக்கு என் டீச்சர் வந்து என் மேலே பழியை சுமத்தினாங்க. எனக்கு அது பிடிக்கல. அந்த விரக்தியில் தான் நான் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் உண்மையான காரணம். இந்த விஷயத்த நீங்கள் உங்களுடைய பிரின்சிபால்கிட்ட போய் சொல்லுங்கள், நான் சொன்னேன்னே போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிரிட் வந்து அந்த ஒரு ஆக்ரோஷத்தில் பேச ஆரம்பிக்குது. ஸோ இந்த பொண்ணுக்கு நடந்த இந்த ஒரு மிகப்பெரிய துரோகம் இதை கேட்கும்போது அந்த 3 பேருக்குமே பயத்தையும் தாண்டி ரொம்பவுமே மனசுக்கு வந்து அவங்களுக்கே கஷ்டமாயிடுச்சு. இதனால் நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ணீங்க, எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவை வச்சு நீங்கள் பேசியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க 3 பேரும் கேட்கும்போது, எங்கள் அப்பா அம்மாவே என்னை நம்பலை, எங்கள் அப்பா அம்மாவே எங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறது தான் கேட்டாங்களே ஒழிய நான் சொன்னதை நம்பலை, என்னால் அது முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல, நான் செய்யாத ஒரு தப்புக்கு வந்து நான் செஞ்சேன்னு எத்தனை வாட்டி சொல்லுவீங்க, எத்தனை வருஷமாக சொல்லுவீங்க, எவ்வளோ தான் நான் தாங்கிறது, உயிரோடு இருக்கும்போது என்னால் தாங்க முடியல, இப்போ இறந்ததுக்கப்புறமே இதே மாதிரி சொன்னீங்கன்னா நான் எப்படி நான் வந்து நிம்மதியாக இருக்கிறது, என் மேலே தப்பு இல்லை, என்னுடைய டீச்சர் மேலே தான் தப்புங்கிறத நீங்கள் போய் உங்கள் பிரின்சிபால்கிட்டையும் இந்த ஸ்கூல் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் சொல்ல 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 ஒவ்வொருத்தவங்களும் என் மேலே தப்பு இல்லைங்கிறத உணர்ற வரைக்கும் இந்த பில்டிங்கை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஓப்பன் ஆயிடுது. ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ வாட்டி கதறினாங்க, இந்த கதவை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் அந்த ஸ்பிரிட் வந்து எதுவுமே ஓப்பன் பண்ணல. இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இவங்க 3 பேர் காதுலையும் உறக்க கேட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகும்போது இவங்க உடனே வெளியே வரல. இவங்களுக்கே மனசு கேட்கல. இப்படியும் வந்து ஒரு சில நல்ல ஆத்மாக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்கு மாற்றி அதனால் ஏற்பட்ட விளைவுகள் பாதிப்புகள், செய்யாத ஒரு தப்புக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கூலே வந்து இவங்களை பழி சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் அருண்குமாரை மட்டும் யோசிச்சு பாருங்களேன். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சிருக்காரு. 5 வருஷமாக இவரே வந்துட்டு அந்த பொண்ணு வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு நம்பியிருக்காரு. அப்போ இந்த 5 வருஷத்தில் எத்தனை பேர் புதுசாக வந்திருப்பாங்க, எத்தனை பேர் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போயிருப்பாங்க, வெளியே போயிட்டு இந்த மாதிரி இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமில் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்க, எத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இறந்து போனவங்க ரேவதி அவங்களுடைய மனசில் வந்து ஆழமாக இன்னும் பதிய அந்த கோபம் தான் அதிகமாகும். ஸோ இவங்க 3 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வேலையாக இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்ச அடுத்த ஒரு 2 நாள் ஸ்கூல் லீவ் வருது. அந்த லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பேருமே போயிட்டு நாங்கள் தான் வந்து இந்த ரூம் டோரை உடச்சி போனோம், எங்கள் மேலே தான் தப்பு, இந்த ரூமுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு, எங்ககிட்ட வந்து அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து பேசினாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்ல சொன்னாங்க, எங்களுக்கே வந்து ஒரு கில்ட்டி ஃபீல் ஆயிடுச்சு, அந்த ரூம் உடைச்சது எங்களுடைய தப்பு தான்,
அதுக்கு வந்து நாங்கள் வந்து சாரி கேட்டுக்கிறோம். உங்ககிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பர்சனலாக சொல்ல சொன்னாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பிரின்சிபால்கிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல் பிரின்சிபாலுக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அவங்க டைரெக்டாக அதை காட்டிக்காமல் இன்டெரக்டாக சரி நான் பார்த்துக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அவங்கள ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி அவங்கள வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள், அது எந்த நாள்னு தெரியல, அவங்களே எதிர்பார்க்கல, ஒரு 6 மாதம் கழித்து ஒரு டேயில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இறந்து போன நினைவு நாள் இன்னைக்கு. ஸோ எல்லாரும் ஒரு நிமிஷம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அந்த காலங்காத்தால் ப்ரேயர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு மூமெண்ட்டில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து இறந்து போன அந்த ரேவதிக்காக 1 மினிட் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இருந்த அதே அருண்குமார் அவங்களே ஷாக் ஆகுது. அப்போது அருண்குமார் வந்து ஒரு விஷயம் யோசிக்கிறார். இறந்து போன ரேவதி என்னைக்கு இறந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இந்த பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சிருக்கு. நாம் சொன்ன விஷயத்தை வந்து இவங்க மைண்டில் ஸ்டேபிளாக வச்சுட்டு அவங்க இறந்து போன அதே டேட்டில் பிரின்சிபால் வந்துட்டு அவங்களுக்காக மௌன அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஓப்பனில் தான் இருந்திருக்கு. இருந்தாலுமே 6 மணிக்கு மேலே ஈவினிங் யாருமே அந்த ரூம் பக்கம் போனதும் கிடையாது. நடந்த இந்த இன்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது பிரின்சிபால் மேம்க்கு வந்து ஆல்ரெடி இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த இறந்து போன அவங்க ரேவதி இருக்காங்க இல்லையா, அவங்க எப்போ இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இந்த இன்சிடெண்ட்டை இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த இன்சிடெண்ட்டை இதோட வந்து முடிக்கிறாரு. இப்போ அவருக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா ஒரு 35க்கு மேலே இருக்கும். பட் இவர் ஸ்கூலில் படிக்கும்போது நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் இவரால் மறக்கவே முடியல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம இந்த சீரியஸ் ஆரம்பித்ததுலேருந்து இப்போது நம்ம போய் புதுசாக ஏகப்பட்ட இடத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பட் இதுக்கு முன்னாடி காலங்களில் நடந்தது 2004 நடந்தது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட சொல்லி அதை வந்து நம்ம சேனல் மூலிமா இப்போ உங்ககிட்ட சொல்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு இன்னும் தெரிய வருது. ஸோ ஸ்பிரிட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தெரியாதனமாக செய்யாத குற்றத்துக்கு பாதிப்பு அடைஞ்சிருந்தாலுமே அவங்க மூலிமா வந்து பேசுகிறதோ அது மூலிமா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதோ, அதாவது என்னென்னா இது மூலிமா நான் வந்து ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா நல்ல ஸ்பிரிட்ஸும் இருக்காங்க, இறந்து போய் ஆசை நிறைவேறாமல் இருக்கக்கூடியவங்க, அந்த ஒரு நல்ல ஸ்பிரிட்ஸும் அந்த ஆசை எப்படா நிறைவேறுங்கிறதுக்காக வருஷக்கணக்காக வெயிட் பண்ணுறவங்களும் இருக்காங்கிறத வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா fayaztamilan@gmail.com இந்த மெயில் ஐடிக்கோ இல்லை fayaztamilan என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ நீங்கள் அனுப்பலாம். கூடிய சீக்கிரம் உங்களுடைய ஸ்டோரி நான் வந்து வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். See you in another video. Bye.